வியாதி எப்போது நீங்கும் என்றார் ஒரு காலத்தில் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து உன் குடிசலுக்கு வருவார். அவருடைய சதுர்புஜ சேவையை நீ காணும் போது வியாதி நீங்கும்னு சொல்லி அப்பவே சாபம் பெற்றிருக்கிறார். அதனாலதான் பகவான் தூது வந்தவன் நேரா துரியோதன கிட்ட நாடு கேட்க போயிருக்கணும். நான் ஏன் போகல காரணத்துக்காக தான் இவன் குடிசைக்கு வந்து இவர் கும்ப வியாதியை தீர்ப்பதற்காக இப்ப சதுர்புஜ சேவையை காட்ட போகின்றேன். அது எப்படி? இந்த பதார்த்தங்களை உண்ணுவதற்கு ஒரு கை போதும். ஆனா நான் கேட்டு புல்லரிசி கஞ்சி. அவன் வைத்த இலையில் புல்லரிசி கஞ்சி இலைய ரெண்டு கையால பிடிச்சுட்டா புல்லரிசி கஞ்சி இலையில ஊத்துனா எப்படி போகும்? நாலா பக்கமும் போகும். ஆனா எங்கும் போகாத பிடிக்கணும்னா எனக்கு இன்னும் இன்னும் இரண்டு கரங்களை வளர செய்து இதோ இவருக்கு சதர்புஜ சேவையை காண்பித்து புல்லரிசி சாதத்தை உண்டு. தங்களுடைய சதுபுஜ காட்சியை நான் கண்டது. நான் செய்த பலன்கள் எல்லாம் அதாவது வீணாகவே இல்லை. அதனால் உங்கள் திருவடியே சரணம் என்று நான் பணிகின்றேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டேன் விதுரரே உங்களை. என்னுடைய சதுர்புஜ சேவையை கண்டிருக்கிறீர்கள். உன் பூர்வ ஜென்ம பலனால் என்னுடைய சதுர்புஜ சேவை உனக்கு கிடைத்தது. இந்த சேவை யாருக்கும் கிடைக்காத சேவை. உபானுவாதம் மகனுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த சதுர்புஜ சேவையை. அதன் பிறகு உங்களுடைய கும்ப வியாதியை போக்குவதற்கு இப்போது உமக்கு சதுர்புஜ சேவையை கொடுக்கின்றேன். இதற்கு முன்னால் பிரகலாதனுக்கு காட்டிய சேவை உமக்கு காட்டுகின்றேன். இதுவரைக்கும் உனக்கு கும்ப வியாதி இருந்தது. இந்த கும்ப வியாதியை புல்லரிசி கஞ்சியை உண்டு உன்னுடைய வியாதியை நான் பெற்றுக் கொண்டேன். இனிமேல் உனக்கு கும்ப வியாதி பரிபூரணமாக குணமாகிவிட்டது. ஆனா உன்னை நான் எப்போது ஏற்றுக்கொள்வேன் தெரியுமா? உன்னுடைய பிறவி பலனை நீக்கிய பிறகு என்னுடைய ஆழ்வார்களில் ஒருவராக உன்னை விதுராழ்வாராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். சுகமாக வாழணும். காட்சி காத்திருக்கின்ற பொழுது ஆகாயத்திலே இருந்து அவ்வாறு பூவாரி பொய்து கொண்டே இருந்தார்கள். தேவர்கள் பூமாலை கீழே விழுகிறது. அது எதனால் உன்னுடைய சதுர்புஜ சேவை உனக்கு நான் காண்பிக்க போகிறேன் என்று அறிந்த தேவர்கள் விண்ணில் இருந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, தேவர்கள் உன்னுடைய குடிசலிலே ஈயாகவும் எறும்பாகவும் ஊர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் காட்டிய இந்த சதுர்புஜ சேவை உனக்கு மட்டும் கிடையாது, விண்ணுலகத்தவருக்கும் சரி மண்ணுலகத்தவருக்கும் சரி இவ்வூர் மக்களுக்கும் சரி இந்த பிரார்த்தனை ஏற்பாடு செய்த இந்த உபயதாரர்களுக்கும் சரி அத்துணை பேர்களும் பகவானுடைய சதுர்புஜ சேவையை கண்டு அவாளவாறு இல்லத்திலே சுகஜேமமாக வாழும்படியான தாலோக சாமிப சாரூப சாய்ச்சவன் சொல்படியான நான்காமதி மோட்சம் கொடுத்திருக்கின்றேன் சுவாமி. அது மட்டுமல்லாமல் இதுவார் இந்த கிருஷ்ணன் தூது என்று சொல்படியான இந்த நாடகத்தை ஏற்படுத்தி தங்களுக்காக வேண்டி இவ்வளவு வகையான படையல்கள் எல்லாம் செய்தார்கள் அல்லவா? அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் நல்ல முறையோடு வாழ வேண்டும். அந்த படையலை பார்த்தார்கள் அல்லவா? இந்த மக்கள் எல்லாம் நல்ல முறையாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களும் அவ்வாறு வாழையினுடைய வலிமையும் குபேரனுடைய சம்பத்தும் மார்கண்டனுடைய ஆயிரம் வளர்ந்து எல்லா வளங்களை விட நீர்வளம் பெருகி மக்கள் வளம் பெருகி செல்வ வளம் பெருக வேண்டும். அப்படியே சுவாமி விதுரரே, என்னுடைய ஆசீர்வாதத்தினால் இவ்வூர் செழிக்கும், இவ்வூர் மக்கள் செழிப்பார்கள். நாடகத்தை கண்டுகளிக்கும்படியான அத்தனை நல்ல உள்ளங்களும் உபயதாரர்களும் நாடகத்தை ஏற்று பார்க்கும்படியான உபத்தை செய்த அத்தனை பேர்களுக்கும் இல்லறம் செழித்து சுகபமாக வாழும்படியான ஆசியை எம்பெருமானை சபையோர்களுக்கெல்லாம்
கேளுங்கள் சபையோர்களே, பெரியோர்களே. இப்போ பகவான் அதாவது விதுரன் வீட்டிலே இருக்கும்படியான சுவையான அமுதம் சாப்பிட்டு அதவாறு கீழே வைக்கின்ற தருவாயில் அதவாறு அவருடைய கையினால் பிரசாதனை எல்லாரும் வாங்கணும். வாங்கக்கூடிய நேரத்தில் அவரவர்களும் காணிக்கை கொடுத்து பகவானை மனதார நினைந்து, பகவானே நாங்கள் எல்லாரும் நல்ல முறையாக வாழ வேண்டும், எங்கள் குடும்பங்கள் நல்ல முறையாக இருக்க வேண்டும் அப்படி என்று காணிக்கையை கொண்டு வந்து பகவான் திருவடியிலே வைத்து அவர் கையினால் பிரசாதம் வாங்கி சென்றால் அது பெரும் பெரும் நன்மை உண்டாகும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அதவாறு நன்னூல் அகராதி என்று சொல்லும்படியான மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கட்டம் இந்த கிருஷ்ணன் தூது, விதுரன் விருந்து அப்படி என்று சொல்லக்கூடியது. அதனால தாய்மார்கள் எல்லாம் அதவாறு மாங்கல்யம் இல்லாதவர்கள், குடும்ப பாக்கியத்திலே கல்யாணம் ஆகாதவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள் பகவான்